ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தோட்டத்தில் புளிச்சக்கீரை ரொம்ப நிறைய வளர்ந்துட்டு, சரி கொஞ்சம் கீரை எடுத்து நம்ம கடைஞ்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி பறிச்சுக்கிட்டு இருக்கேன். பறிக்கும் போது இந்த புளிச்சக்கீரையில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன முள் இருக்கும். அந்த முள் வந்து கையில் குத்தாமல் பார்த்து பறிக்கணும். இதை நல்லா பறித்ததுக்கப்புறம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நான் மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சமாக தண்ணி போட்டு மூடி போட்டு நான் வேக வச்சுக்கிறேன். இது வந்து புளிப்பு ரொம்ப இருக்கும். நீங்கள் உங்களுக்கு புளிப்பு பிடிக்கல அப்படின்னா அந்த வேக வச்ச தண்ணியை நீங்கள் வந்து எடுத்து வெளியில் ஊற்றிடலாம். ஆனால் தண்ணி போயிடுச்சு அப்படின்னா சத்து போயிடும். அதுக்காக நீங்கள் வந்து நல்ல புளிப்பு பிடிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு தாராளமாக இது சூப்பராக சாப்பிடலாம். அரைச்சி ருசி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுங்க. இப்போ எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க, வத்தல், அப்புறம் நிறைய வெங்காயம் போட்டுங்க. நல்லா வதக்கிட்டு காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்ச விழுதையும் போட்டு நல்லா பச்சை வடை நல்லா வதக்கிக்குங்க. கடைசியாக கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. அவ்வளோதான். இப்போ எடுத்து வச்சு சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க. அப்படி இருக்குங்க. புளிப்பு பிடிக்கிறவங்களுக்கு இது அமிர்தமாக இருக்கும். ஆம்லேட் வச்சு சாப்பிட்டேன், செம்ம சூப்பராக இருந்துச்சு. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.